ஹலோ ஆல். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு தேங்காய் மல்லி சட்னி, அப்புறம் வந்துட்டு தக்காளி குழம்பு, கீன்வா இட்லி வித் கீன்வா இட்லி, அப்புறம் வந்துட்டு அம் லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரையோட லஞ்ச் முடிஞ்சிருச்சு. பக்கத்தில இருக்கிறது வந்து தொக்கு, பிரண்டை தொக்கு. கீன்வா வந்துட்டு இதுதான் கீன்வா. இப்படி தான் இருக்கும். அ இது வந்து ரைஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா வி கேன் ஹேவ் இட். அண்ட் இது எதுக்குன்னா, வெயிட் லாஸ் பண்றவங்க, அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, கொஞ்சம் லைட் வெயிட்டா ஃபீல் ஆகும். ஆ இது வந்துட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதனால உங்களுக்கு எந்த எதுவும் பாதிப்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு ஸ்வீட் கிரேவிங்ஸுக்காக முட்டை மிட்டாய் செஞ்சேன். முட்டை மிட்டாய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா செஞ்சேன். எப்பவுமே வந்துட்டு நார்மலா செய்ற மாரி இல்லாம, கொஞ்சம் லிக்விடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா லிக்விடியா செஞ்சேன். சூப்பரா இருந்துச்சு. இது ஒரு டேஸ்ட்ல இருந்துச்சு. ஆக்சுவலா முட்டை மிட்டாய் மாதிரி இல்ல. பட் இது ஒரு டேஸ்ட்ல இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி செஞ்சேன். 3 முட்டை சேர்த்து தான் செஞ்சேன். ஆனா நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுதான் ஒரிஜினல் ரெசிபி. அப்படிதான் செய்யணும். பட் இது வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணது. இது ஃபுல் வீடியோ இருக்கு. அதையும் நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். பாருங்களேன் எவ்வளோ ஜூஸியா இருக்குன்ட்டு. சூப்பரா இருந்துச்சு இது. இது வந்து முட்டை மிட்டாய் யார் யாருக்கெல்லாம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, பால்கோவா, குலாப் ஜாமுன் 2 என்னோட ஃபேவரட். அது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ.